and welcome to Knp Kitchen. இன்னைக்கு சாம்பார் பொடி எப்படி பண்ணலாம்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் வத்தல், தனியா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, விரலி மஞ்சள். இன்றைக்கி 2 விதமான மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். நீட்டு மிளகாய் வத்தல், உருட்டு மிளகாய் வத்தல். ஏன்னா நீட்டு மிளகாய் வத்தல் மட்டும் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், மிதமான காரம் இருக்கும். உருட்டு மிளகாய் சேர்க்கும் பொழுது அந்த கணிசமும் இருக்கும், நிறமும் கொடுக்கும். அதனால் நான் 2 விதமான மிளகாயை எடுத்திருக்கேன். இதுக்கான மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இன் கேஜிஸ். இதே எங்கள் அம்மா இப்போது பக்கா யூஸ் பண்ணி எப்படி மெஷர் பண்ணலான்றதையும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அளந்து பார்த்தாங்க எப்படி அளக்கணும்னு பாருங்கள். தும்மலை அளந்தால் அதே மாதிரி அந்த மிளகாயும் அதே மாதிரி தும்மலை அளந்துக்கலாம். இப்போ நான் அளந்தது குண்டு மிளகாய் ஒரு பக்கம், சம்பா மிளகாய் ஒரு பக்கம், ரெண்டும் சேர்ந்து 2 பக்கம் அளந்துருக்கு. இந்த 2 பக்கம் மிளகாய் விட்டு ஒரு பக்கம் மல்லி. இப்போது 4 பக்கம் தோரம் பாருங்கள். அப்படி கடலை பருப்பு அளக்குறேன். இப்போ இதில் 5-6 விரலி மஞ்சள் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன், 1.5 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். இந்த மிளகும் வெந்தயமும் வாசனைக்காக. விரலி மஞ்சள் உடலுக்கு நல்லது, அதே நேரத்தில் கிருமி நாசினி. 10 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சுருந்தா கூட இந்த சாம்பார் பொடி கெடாமல் மிக நன்றாக சூப்பராகவே இருக்கும். அதற்காக இந்த சாம்பார்கள் எல்லாம் தனித்தனியாக வெயிலில் 4-5 நாளாவது நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கினீங்கன்னா நல்லா நீண்ட நாளைக்கு நல்லாவே இருக்கும். சாம்பார் பொடி மணமாகவும் இருக்கும், கெட்டும் போகாது. சப்போஸ் உங்களுக்கு மிக்சியில் திரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது நல்ல 2-3 நாளாவது நல்லா வெயிலில் காய வைக்கணும். காய்ஞ்ச பிறகு வானிலையில் போட்டு லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா பட்டா பொடி பண்ண வரும். 4-5 நாள் வெயிலில் காய வச்சு மிஷினில் திரிச்ச பொடி இது மிஷினில் திரித்து கொண்டு வந்த கையோடு டப்பாவில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் பிளேட்டில் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி யூஸுக்கு வேணும்னா ஒரு டப்பாவில் தனியாகவே எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். வெளியே ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம்.